அமைதியாக இருந்த மோகனா வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் வந்து இது எல்லாத்துக்குமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் வந்ததுக்கப்புறம் மோகனா தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மோகனா வந்து தமிழை தப்பாக நினச்சிக்கிட்டு நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா, இந்த குடும்பத்துக்குன்னு நல்லது செய்ய மட்டும்தான் நீ இருக்க, நீ வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை தெரிந்து ஏன் புருஷனை தலைக்குனிய செய்யலான்னு நினச்சிட்டீல, அப்போ நீ வந்து வன்மத்தோடு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கன்னு கண்டபடி பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை அத்தனை நம்ம தமிழ் சொல்ல முயற்சி பண்ணாலும் யாருமே சொல்ல விடுற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாங்க வந்து கண்மணி நீ போய் மணமேட்டில் உட்காருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் மூஞ்சியை பார்க்குறாங்க இந்த கண்மணியும். நீ போய் அமைதியாக உட்காரு, இப்போ மாப்பிள்ளை வந்து போலீஸ்கிட்ட வசமாக சிக்கிடுவான், அதுக்கப்புறம் கல்யாணம் தானாகவே நின்றுன்ற மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ் சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம கண்மணியும் போய் மணவரையில் உட்காராங்க. ஒரு பக்கம் நம்ம ஆறுமுகத்தை அடித்து துரத்துறாங்க எல்லாருமா சேர்ந்து. இன்னொரு பக்கம் போலீஸ் விரைந்து வராங்க. இந்த இடத்துல வந்து தாமரை ரொம்ப சந்தோஷத்தில் வராங்க. நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் எடுக்கலான்ட்டு. இதுக்கு அப்படியே நம்ம வீட்டு பொண்ணு வந்து நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிக்காரு. பாட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி வந்து ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இதான் நடக்க போகுது.